வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ் கவி மன்றத்தின் முதலாம் ஆண்டு விழா சென்னை வேளச்சேரி புரட்சி தலைவி அம்மா மண்டபத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பல்வேறு முகநூல் நிறுவனர்கள் மற்றும் தமிழ் அமைப்பின் நிறுவனர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். நிகழ்வை இலக்கிய செம்மல் கவிஞர் வழக்கறிஞர் குபேந்திர குணபாலன் அவர்கள் சிறப்பாக தொகுத்துரைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ் கவி மன்றத்தின் நிறுவனர் ராஜலட்சுமி ராஜி அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள். அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா ஆவணிக்குமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று சிறப்புரையாற்றி விழாவை சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியின் பக்கங்களை கடந்த காணொளிகளில் கண்டு ரசித்தோம் அல்லவா? அதனைத் தொடர்ந்து அதன் இறுதி பகுதியை இந்த நிகழ்ச்சியில் கண்டு மகிழ்வோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆங்காங்கு இருக்கையர்களையும் விருதுக்குரியவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இதை போன்று தமிழ் உலகிலே தனி பெண்மணியங்களாக இருந்து சாதனை படைத்து வருகின்ற நல்ல உள்ளங்களை பாராட்டுகின்ற விதத்திலே அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சொல்லின் செல்வர் ஐயா ஆவுடையார் அவர்கள் உலக சாதனை விருதை வழங்கி கௌரவித்து இருக்கிறார். அந்த இரண்டு அம்மையார்களுக்கும் உங்கள் ஒரு பலமான கைத்தட்டலை இந்த இனிய தருணத்தில் அளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, எளிமையின் உருவமாகவும் எழுத்துக்களின் சிகரமாகவும் கவி அரங்க மேடைகளிலே முத்தாய்ப்பான கவிதைகளை தருகின்ற சொல்லாற்றல் மிக்க ஆவுடையார் அவர்களை வாழ்த்துரை வழங்க மீண்டும் அரங்கம் நிறைந்த உங்கள் வாழ்த்துக்களோடு அழைக்கின்றேன். எங்கெல்லாம் தமிழ் நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆவுடையாரின் பிரசன்னம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு எங்கள் காந்திஜி மறுவாழ்வு மையத்தின் சார்பிலே இந்த பட்டாடையை பட்டாடையாகவே அணிவிக்கிறேன். அருமை சகோதரர் வைரவரி வானரசன் அவர்கள் பட்டாடையை பட்டாடையாகவே அணிவிக்கிறேன் என்றார். இரண்டுமே போலி என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அது பட்டாடையும் இல்லை, அதை நான் பற்றாடையாக பார்க்கிறேன். அவர் என் மீது வைத்திருக்கின்ற பற்றின் காரணமாக ஒரு சாதாரண பளபளத்த ஆடையை பட்டாடையாகவே மாற்றுகின்ற வல்லமை பெற்றவராக அதை வழங்கியிருக்கிறார் என்று நம்புகிறேன். அந்த வகையில் அவருக்கு நன்றி தெரிவித்து, இன்றைக்கு தமிழ் கவி மன்றம் தன்னுடைய முதலாண்டு விழாவை நடத்தியிருக்கிறது. அதிலும் அருமை சகோதரி ராஜலட்சுமி ராஜி அவர்கள் இந்த விழாவை சிறப்பான வகையில் ஒருங்கிணைத்து நம்ம எல்லாம் ஒன்றாக அடைத்து காலையில் இருந்து நமக்கு உணவையும் உணர்ச்சியையும் வழங்கி ஒரு சிறப்பான நிகழ்வை நடத்தி ஒரு சாதனையை படைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவருடைய பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது அவர் எவ்வளவு முயற்சிகள் இதற்காக எடுத்திருக்க வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன். ஏனென்றால் நம்மில் பலருக்கு ஏதாவது விழாவில் பரிசு தருகிறார்கள் என்றால் முதலில் நமக்கு தரவில்லையே என்று கோரிக்கை வைப்போமே தவிர, அதிலும் வந்தவுடனே தரவில்லையே என்று வேதனைப்படுவோமே தவிர, நாம் இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்த முடியுமா என்று யோசித்ததில்லை. அப்படி யோசிக்கின்ற, அப்படி செய்கின்ற வல்லமை என்பது இன்றைக்கு இந்த தமிழ் குடும்பங்களின் வழியாக பல பெண்கள் இதை முன்னெடுத்து செய்கிறார்கள். பெண்கள் நடத்துகின்ற குழுக்கள் தான் சிறப்பான குழுக்களாக, நிறைவான குழுக்களாக, பணியாற்றுகின்ற குழுக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அப்படிப்பட்ட பெண்கள் இன்றைக்கு தமிழில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் முகநூல் குழுக்கள் உருவாக்கப்பட்டதற்கு பிறகுதான் தமிழ் தழைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு தமிழ் கவிதைகள் என்றாலும் கருத்துக்கள் பரிமாற்றங்கள் என்றாலும்
இன்றைக்கு இந்த முகநூல் குழுக்கள் முன்வைத்ததற்கு பிறகுதான் அது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, எல்லோருக்கும் பயன்படுகின்ற நிலையை பெற்றிருக்கிறது. அந்த நிலையை உருவாக்குவதற்கு அருமை சகோதரி ராஜலட்சுமி ராஜு போன்றவர்கள் தொடர்ந்து பணியாற்றுகின்ற பணிகள்தான் மற்றவர்களை இது போன்ற குழுக்களை நடத்த வேண்டும் என்ற உணர்வை உருவாக்குகிறது. எனவே அவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற அதே நேரத்தில் மற்றவர்களையும் தன்னை போல் பணியாற்றுகின்ற உத்வேகத்தை உருவாக்குகின்ற ஒரு கருவியாக அவர் இருந்திருக்கிறார் என்பதால் தான் அவரை இன்றைக்கு நாம் உலக சாதனை பெண்மணியாக பாராட்டுகிறோம். இந்த பாராட்டு என்பது அவர்களுக்கு ஏதோ சிறப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும் இதை நான் வழங்கவில்லை. அவரை பாராட்டுவதன் வழியாக மற்றவர்களும் இப்படி பாராட்டு பெற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை, முயற்சியை மற்றவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை வழங்கியிருக்கிறோம். அந்த வகையில் அருமை சகோதரி ராஜலட்சுமி ராஜே அவர்கள் இன்றைக்கு இந்த பெற்றிருக்கின்ற விருதுக்கு இன்னும் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் உலகத்தில் தலை சிறந்த பெண்மணியாக திகழ வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்தையும் இணைத்து வாழ்த்துகிறேன். அதை போலவே அருமை சகோதரி கலைவாணி குணபாலன் அவர்கள், அவர் தன்னுடைய உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் இந்த நிகழ்ச்சி ராஜலட்சுமி ராஜே அவர்கள் எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பதற்கும் அமைப்பதற்கும் பணியாற்றியிருப்பார்களோ அதற்கு இணையாக அவர் பணியாற்றியவர். இந்த நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் யார் நிகழ்ச்சி நடத்தினாலும், அதுவும் சென்னை பகுதியில் நடத்தினால் அதில் முதன்மையாக இருந்து அதை வடிவமைப்பதிலே இருந்து அதை நடத்தி முடிப்பது வரை அவர் தொடர்ந்து தன்னுடைய கடமையாக நினைத்து என்னை யார் அழைக்கிறார்கள், எனக்கு என்ன மரியாதை தருகிறார்கள் என்கின்ற வினாக்களை எல்லாம் எடுப்பாமல் எந்த விழாவாக இருந்தாலும் அது தன்னுடைய சொந்த விழா என்ற நினைவோடு அவர் இது போன்ற விழாக்களை தொடர்ந்து எடுத்து விடுகிறார். அதனால் அவருக்கு உலக சாதனை பெண்மணியாக இன்றைக்கு நாம் எல்லாம் போற்றுகின்ற ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறோம். அதை போலவே கடந்த கவிதை சாரல் சங்கத்தின் படியாக ஒரு தொடர்ந்து 5 ஆண்டுகளாக சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்துவதோடு பல்வேறு கவிதை நூல்களை மட்டுமல்லாமல் கருத்தியல் நூல்களை எல்லாம் வெளியிட்டு தொடர்ச்சியாக அதிக நூல்களை வெளியிடுகின்ற ஒரு அமைப்பாகவும் நம்முடைய கவிதை சாரல் அமைப்பை சங்கத்தை அருமை சகோதரி பேச்சியம்மாள் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அதற்காக அவருக்கு முதலில் இந்த விருதை வழங்கினோம். இது இனி தொடர்ந்து இது போன்ற அமைப்புகளுக்கு, பெண்களுக்கு, சிறந்த சாதனையாளர்களுக்கு இந்த விருதை தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். என்னை பொறுத்தளவில் இந்த 25வது ஆண்டுக்குள் ஒரு 1000 பெண்மணிகள் உலக அளவில் சாதனை பெண்மணிகளாக கண்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் இதை ஒரு உலக பதிவாக இணையத்தில் பதிவு செய்து முறையாக அவர்களுக்கு உரிய தகுதியையும் அவர்கள் ஆற்றிய பணியையும் அதில் குறிப்பிட்டு அவர்களை பெருமைப்படுத்தி உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் அதை செய்ய இருக்கிறோம். இது எல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு அந்த 1000 பெண்மணிகளையும் அவர்களுடைய வரலாறுகளையும் அவர்களை பற்றிய செய்திகளையும் மொத்தமாக சேர்த்து புத்தகமாக வெளியிட இருக்கிறோம். அதில் இந்த நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்த தமிழுக்கு பணியாற்றிய 1000 பெண்மணிகள் அதை பார்த்தவுடன் வரலாற்றில் இலக்கியத்தில் நிலைக்கின்ற வகையில் அது அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதால் தகுதியானவர்களை மட்டுமே அதில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு இதை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே கூட பலர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தகுதி இருக்கிறது. அவர்களுக்கு உரிய நேரங்களில் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நினைப்பும் நிலையும். அதை சிறப்பாக செய்வோம். அதற்கு உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதை செய்து முடிப்போம்.
இன்றைக்கு இங்கே நம்முடைய முதலாண்டு விழாவில் அருமை சகோதரர் கவித்திலகம் வெற்றி பேரொளி அவர்கள் தலைமையிலே காலையில் களைகட்டிய கவியரங்கம். வெற்றி பேரொளி அவர்கள் வெற்றி பேச்சால் நம்மை ஏமாற்றாமல் வெற்றி பேச்சையே அறிமுகப்படுத்தி ஒரு சிறப்பான சீரான செம்மையான செழிப்பான கவியரங்கத்தை நெறியோடு நடத்தினார். அதற்காக அவரை நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் பாராட்டுகின்ற அளவுக்கு அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரை வாழ்த்துவது அவர் வாழ்வதன் வழியாக தமிழ் வாழும் என்பதால் அவரை வாழ்த்துகிறேன். அவர் தொடர்ந்து தமிழ் பணிகளை தொய்வில்லாமல் செய்து கொண்டிருப்பவர். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தன்னுடைய முயற்சியில் அவர் முன்னெடுத்து வருபவர். அப்படிப்பட்ட வெற்றி பேரொளி அவர்கள் தொடங்கி வைத்த கவியரங்கம், அதை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நம்முடைய நங்கை சண்முகம் அவர்கள் தலைமையில் விவாத அரங்கம் நடந்தது. இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை காலையில் இருந்து நம்முடைய வழக்கறிஞர் குபேந்திர குணபாலன் அவர்கள் நம்முடைய கலைவாணி குணபாலன் அவர்களுக்கு கண்ணாக இருந்து கண்மணியாக இருந்து காப்பாற்றிக் கொண்டிருப்பவர். அவர் இல்லாமல் இவர் இல்லை, இவர் இல்லாமல் அவர் இல்லை என்ற நிலையில் ஒரு இணக்கமான அணுக்கமான ஒரு இணையர்களாக இருந்து அந்த இணைப்பை தமிழுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உறவின் அவர்களுடைய வாழ்வின் பயன் என்பது நம்முடைய தமிழுக்கு கிடைத்திருக்கின்ற வளமையாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற முகநூல் அமைப்புகள் அத்தனையும் அவர்களை தாய் தந்தையராக ஏற்று இன்றைக்கு போற்றுகின்ற ஒரு நிலையில் அவர்கள் பணிகள் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் வழக்கறிஞர் குபேந்திர குணபாலன் அவர்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞர், சிறந்த பேச்சாளர், இன்னும் சொல்ல போனால் சிறந்த அரசியல்வாதி. அவை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழ்தான் எனக்கு தலையான பணி என்று இன்றைக்கு தமிழை முன்னெடுத்து தமிழ் அமைப்புகளுக்கு ஒரு சிறந்த வழக்கறிஞராக இருந்து வழிநடத்துவதோடு நில்லாமல் அதை செயல்படுத்துவதற்கு தேவையான ஆக்கப்பணிகளையும் அவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவரை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவர் பணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை போல நம்முடைய அருமை சகோதரர் வைரவரி வானரசன் அவர்கள் தொன்மை தமிழ் சங்கத்தின் வழியாக தன்னுடைய தொடர்பணிகளை செய்து கொண்டிருப்பவர். காந்திஜி மறுவாழ்வு மையத்தின் வழியாக சமுதாய பணியை செய்து கொண்டிருப்பவர். இவர் ஒரு சிறந்த கவிஞர், பேச்சாளர், எழுச்சிமிக்க கருத்துக்களை வலிமையாக எடுத்து சொல்லுகின்ற வல்லமை பெற்றவர் என்பது மட்டுமல்ல, அவருடைய தந்தையார் ஒரு சிறந்த கவிஞர், சிறந்த பேச்சாளர், சிறந்த பத்திரிகையாளர். அவருடைய தந்தையார் பண்பரசன் அவர்கள் என்னுடைய தொடக்க காலங்களில் எங்களோடு இணைந்து பணியாற்றியவர். அவர் வழியில் அவருடைய மகனார் வைரவரி வானரசன் அவர்கள் இன்றைக்கு தந்தையின் தொடங்கி வைத்த பணி தொய்வடைந்து விடாமல் தொடர்பணியாக மாற்றி இன்றைக்கு சிறப்பு பணியாக அவரை விட சிறந்த நிலைக்கு இன்றைக்கு தன்னுடைய பணிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். அதை போலவே அருமை சகோதரர் கவிச்சுடர் சிந்தை வாசன் அவர்கள், சிந்தை வாசனை தெரியாதவர்கள் வாசனையை தெரியாதவர்கள். ஒருவருக்கு எப்படி வாசனை எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்பார்களோ அதை போலவே சிந்தை வாசனை தமிழ் சங்கங்களை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, திரைப்படத்துறையாக இருந்தாலும், இசைத்துறையாக இருந்தாலும், அரசியல் மேடைகளாக இருந்தாலும், பொது நிகழ்வுகளாக இருந்தாலும் சிந்தை வாசன் எப்படி உணவுக்கு குடம்புக்கு கருவேப்பிள்ளை இல்லை என்றால் மணக்காதோ அதை போல நம்முடைய சிந்தை வாசன் இல்லை என்றால் அந்த நிகழ்ச்சி சிறக்காது என்கின்ற ஒரு நிலையை அவருடைய உழைப்பால் உருவாக்கி வைத்திருப்பவர். ஏறத்தாழ ஒரு 5500க்கும் மேற்பட்ட
நிகழ்ச்சிகளுக்கு தொகுப்பாளராக பணியாற்றி பெருமை பெற்றவர். சிறிய நிகழ்ச்சிகள், பெரிய நிகழ்ச்சிகள் என்று இல்லாமல் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர் சிறப்பு செய்து வருபவர். அதை போல நம்முடைய அருமை சகோதரர் தமிழ்நாடு சிறு பத்திரிகை மற்றும் எழுத்தாளர் கூட்டமைப்பினுடைய செயலாளர் அருமை சகோதரர் பி சுரேஷ் அவர்கள் சிறந்த பத்திரிகையாளராக, தமிழ் உணர்வாளராக, கவிஞராக, இன்னும் சொல்ல போனால் தொல்லியல் ஆய்வு பற்றாளராக இருந்து கொண்டிருப்பவர், சிறந்த படைப்பாளராக தன்னை உருவாக்கி கொண்டிருப்பவர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பதை அவரை நான் மனதார வாழ்த்துகிறேன். அதை போல அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்கள் தொடர்ந்து தமிழ் பணிகளின் வழியாக ஒரு சிறந்த எழுத்தாளர், பத்திரிகையாளர், கவிஞர் என்ற நிலையில் அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் பணிகளில் முழுமையாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருப்பவர். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார், அவரையும் பாராட்டுகிறேன். அதை போலவே நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்ரீகவி அவர்கள் நாற்பெரும் குடும்பத்தினுடைய நிறுவனர், அதனுடைய இணை நிறுவனர் தான் நம்முடைய அருமை சகோதரி கலைவாணி குணபாலன் அவர்கள். அந்த நாற்பெரும் குழுமம் இன்றைக்கு தமிழகத்தில் மற்ற குழுமங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் மற்ற குழுமங்களை ஒருங்கிணைக்கின்ற பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறது. அவர் அடக்கமானவர், அமைதியானவர், அடுத்தவர்களிடம் பம்பு போகாதவர், சிறப்பானவர் என்ற நிலையில் அமைதியாக ஆனால் அழுத்தமாக தமிழ் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். மரியாதைக்குரிய ஐயா ஸ்ரீகவி அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இப்படி நம்மை சாக்கை பொன்னழகு அவர்கள், அருமை சகோதரர் முனைவர் அசோகன் அவர்கள், இப்படி பல்வேறு பெருமக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள். நம்ம ஊர் கோபிநாத், நான் சொல்லவில்லை என்றால் அவ்வளவுதான் தொடர்ந்த. ஏன் அவரை கடைசியா சொன்னா, அவர் கடைசியா வந்தார். அதனால அவர் இப்போ கடைசியா கவியரங்கம் நடத்த போறாரு. அதனால அது கவியரங்கமா கச்சேரியான்னு நீங்க அப்புறம் முடிவு பண்ணீங்க. அதனால நான் கவியரங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் கவியரங்கம் சொல்லிட்டு கச்சேரி நடத்துவார். அதனால அவர் அடுத்து நம்முடைய அவர் இல்லாத நிகழ்ச்சி இல்லை தமிழ்நாட்டில். காலையிலேருந்து ஒரு 4 நிகழ்ச்சி போயிட்டு தான் இங்கே வந்திருப்பாரு. அதனால தாமதம்னு சொன்னாலும் அது அவருடைய மொழியில சொல்லணும்னா அது அவருடைய தொடர்பணி. இப்படி தொடர்ந்து நம்முடைய பெருமக்கள் எல்லாம் பல்வேறு பகுதிகளிலிருந்து, நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருந்தேன்னா யாருன்னா 4 பேரை விட்டுருவேன். அப்புறம் விட்டு போனவங்க எல்லாம் என்ன திட்டிட்டு இருப்பீங்க, அது தேவைக்காகன்றதுக்காக எல்லோரையும் அருமை சகோதரி கவிமயில் போன்றவர்கள் எல்லோரும் வருகை இருந்திருக்கிறார்கள். எல்லோரையும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்தியதாக உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டி உங்கள் பணிகள் தொடர வாழ்த்தி என்னுடைய உரையை தொடர்ந்து விரும்புகிறேன். இங்கே காலையில் அருமை சகோதரர் வெற்றி பேரொழி அவர்கள் கவியரங்கம் நடத்தினார். கவியரங்கில் பல்வேறு பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை கவிதைகளாக்கி தொகுத்து தொடர்ந்து வழங்கினார்கள், சிறப்பாக வழங்கினார்கள். இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முத்தாய்ப்பாக முன்னுரையாக மட்டுமல்லாமல் பின்னுரையாகவும் தன்னுரையாகவும் பல்வேறு செய்திகளை நம்முடைய கவித்திலகம் வெற்றி பேரொழி அவர்கள் நிறைவாக வழங்கினார். அதனால் அவர்களை பற்றி நான் மறுபடியும் சொல்லி நேரத்தை அதிகரித்துக் கொள்ள விரும்பாமல், அவர் சொன்னதையெல்லாம் வழிமொழிந்து அவரே பாராட்டி விட்டார். அவர் பாராட்டியதற்கு பிறகு இன்னொரு பாராட்டு உங்களுக்கு தேவைப்படாது என்பதால் அவர் பாராட்டி அனைவருடைய பாராட்டுகளையும் என்னுடைய பாராட்டுகளோடு சேர்த்து பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இங்கே நம்முடைய பட்டிமன்றத்தை நாம் எல்லாம் உற்று பார்த்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் எப்பொழுதுமே பட்டிமன்றம் என்பது பரபரப்பான ஒரு செய்தி. பட்டிமன்றத்தை பரபரப்பாக்கி நாம் பழகிவிட்டோம். பட்டிமன்றத்திலே கருத்து இருக்கிறதா, அது பொருளோடு நடக்கிறதா என்பதை விட அதில் பரபரப்பு இருக்கிறதா, பளபளப்பு இருக்கிறதா, ஆட்டம் இருக்கிறதா, பாட்டு இருக்கிறதா என்று பார்க்கின்ற மனநிலைக்கு நாம் மாற்றிக்கொண்டு விட்டோம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தமிழ் மரபு என்பது பட்டிமன்றத்தில் பேசுகின்ற ஒருவர்
ஆய்ந்தவராக, தெளிந்தவராக, தமிழில் திண்பமிக்கவராக, கருத்தில் புலமை மிக்கவராக இருந்தால்தான் பட்டிமன்றத்திற்கு அழைப்பார்கள். அதைதான் பட்டிமன்றம் பாங்கறிந்து ஏறுமின் என்று நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது. பட்டிமன்றத்தில் எல்லோரையும் பேச அழைப்பதே இல்லை. நம்மை போல பட்டிமன்றத்திலே பேசுகின்றவர்கள் அந்த பொருள், ஒரே பொருளை சொல்லுகின்ற ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதை இருவேறு கருத்துக்களை விவாதிப்பதுதான் பட்டிமன்றம். ஒரு பொருளை தரும் என்று நம்புகின்ற நேரத்தில் அதற்கு இருபொருள் இருக்கிறது என்பதை விளக்குவதுதான் பட்டிமன்றம். ஆனால் இன்றைக்கு அது இல்லை. நாம் எதையோ பேசி இதையெல்லாம் பட்டிமன்றம் என்று இன்றைக்கு பட்டிமன்றங்களை இன்றைக்கு பாட்டு மன்றமாகவும் ஆடல் பாடல் மன்றமாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இது இன்றைக்கு வளர்ச்சி என்று ஏற்றுக்கொள்வதா அல்லது தமிழுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தளர்ச்சி என்று நினைப்பதா என்று தெரியாத நிலையில் இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருந்தது. இந்த பட்டிமன்றத்தை பார்க்கின்ற பொழுது பட்டிமன்றத்தில் பல்வேறு செய்திகள் பரிமாறப்பட்டன. அந்த செய்திகள் எல்லாம் சிறப்பானவைகள் தான், தேவையானவைகள் தான், நமக்கு சரியான திசையை காட்டுகின்றவைகள் தான். ஆனால் அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை உற்று பார்த்தால் தெரியும். மன வாழ்க்கை மகிழ்ச்சி தருகிறதா, மன உளைச்சல் தருகிறதா? நீங்கள் அந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பை மறுபடியும் சொல்லி பாருங்கள். மன வாழ்க்கை மனிதனுக்கு மகிழ்ச்சி தருகிறதா, மன உளைச்சலை ஏற்படுத்துகிறதா? அதனுடைய பொருள், மன வாழ்க்கை என்பது என்ன? ஒரு மனிதன் மனிதனாக வாழுகிறான் என்றால் அவன் மன வாழ்க்கை முடித்தவனாக இருந்தால்தான் இந்த சமுதாயம் மனிதனாக ஏற்றுக்கொள்ளும். அதுவரை அவனை தான் தோன்றியாக, தற்குறியாக, ஒரு பொறுப்பற்றவனாக, இன்னும் சொல்ல போனால் போக்கிரியாக இந்த சமுதாயம் பார்க்கின்ற வழக்கு. ஏன் மன வாழ்க்கைக்கு பிறகு அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்று நம் முன்னோர்கள் வடிவமைத்தார்கள் என்றால், ஒருவன் மன வாழ்க்கை ஏற்றால்தான் அவன் குடும்பம் தழைக்கும். ஒரு குடும்பம் வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்றால் அவனுக்கு மனமுடித்து மன வாழ்க்கையை அவன் ஏற்க வேண்டும். அப்படி ஏற்கவில்லை என்றால் அவன் மனிதனே இல்லை, பிறந்து பயன் இல்லை. நாம் பிறப்பது நம்முடைய மனித இனத்தை வளர வைப்பது. மனித இனம் நம்மோடு முடிந்து விடுவது. நாம் மனமுடிக்கவில்லை என்றால், திருமண உறவு என்று ஒன்று இல்லை என்றால், நம்முடைய சமுதாயம் இந்த தலைமுறையோடு முடிந்துவிடும். அடுத்த தலைமுறைக்கு வர வேண்டும் என்றால் மனமுடிக்க வேண்டும். மனமுடித்து அதன் வழியாக வாழையடி வாழையாக அந்த சமுதாயம் வளர்கின்ற பொழுதுதான் இந்த உலகம் அதனுடைய இயற்கை தன்மையில் இயங்க முடியும். அதனால்தான் மன வாழ்க்கையை நாம் எல்லோரும் நம்முடைய குழந்தைகளுக்கு மனமுடிப்பதில் கவனமாக இருந்து, மனமுடித்தவுடன் குழந்தை பிறக்கவில்லை என்றால் வாரிசு இல்லை என்று அதை ஏளனப்படுத்துகின்ற ஒரு சமுதாயமாக நாம் இருப்பதற்கு காரணம், மனமுடிப்பது என்பதே வாரிசுகளை உருவாக்கி நம்முடைய தலைமுறையை தழைக்க வைப்பது, நம்முடைய மனித கடமையை நிறைவேற்றுவது. அப்படி என்றால் வாழ்க்கை மன உளைச்சலை தருகிறதா, மகிழ்ச்சியை தருகிறதா என்று பார்த்தால், மன உளைச்சல் என்பது என்ன, மகிழ்ச்சி என்பது என்ன? மகிழ்ச்சி எப்பொழுது இருக்கும்? எல்லோருக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சிதான் வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, வாழ்வதற்கு படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அந்த மகிழ்ச்சியை நாம் மாற்றி மன உளைச்சலுக்கு நாம் ஆளாகி போகிறோம். பொதுவாக மனம் என்பது என்ன? மனம் என்று ஒவ்வொருவருக்கும் மனம் இருக்கிறது. மனம் என்பது நம்முடைய மனம். ஒரு மனிதனுக்கு மனத்தில் இருந்து தோன்றுவது மகிழ்ச்சி. மனிதன் மனத்தால் சிந்தித்தால் மகிழ்ச்சியாக இருப்பான். அப்பொழுது மன வேற்றுமை அல்லது குழப்பம் ஏன் வருகிறது என்றால், மனிதன் மகிழ்ச்சியால் மனதால் சிந்திப்பதை மறந்து அறிவால் சிந்திக்கின்ற பொழுதுதான் குழப்பம் வருகிறது, கொந்தளிப்பு வருகிறது, மனமாற்றம் வருகிறது, வேற்றுமை வருகிறது. எனவே மனதால் சிந்தித்தால் மகிழ்ச்சி வரும், அறிவால் சிந்தித்தால் குழப்பம் வரும். அறிவு என்பது எங்கே இருந்து வருகிறது? மூளையில் இருந்து வருகிறது.
மனத்தில் இருந்து வந்தால் மகிழ்ச்சி, மூளையில் இருந்து வந்தால் அறிவு. நம்முடைய மூளையை பயன்படுத்தி அடுத்தவனை எப்படி கெடுப்பது, நாம் எப்படி உயர்வது என்று சிந்திக்கின்ற பொழுதுதான், மனத்தை மூளை வெல்கின்ற பொழுதுதான், அறிவு நம்மை இயக்குகின்ற பொழுதுதான், மனம் அமைதி அடைகின்ற பொழுதுதான் குழப்பம் வருகிறது. எனவே மனதால் சிந்திப்பவர்கள், மனதின் போக்கில் நடப்பவர்கள் அன்பு செலுத்துவார்கள், மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அறிவால் சிந்திப்பவர்கள் அடக்கமிடந்திருப்பார்கள். அதனால் அவர்கள் மன அமைதி கெடும். இதுதான் வாழ்க்கை. எனவே மனித இயக்கம் என்பது நம்மை இயங்க வைப்பது நம்முடைய மனம் மட்டுமல்ல, நம்முடைய அறிவு. நாம் மனத்தை தூங்க வைத்துவிட்டு அறிவை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் இப்படி சிக்கல்கள் வருகிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் அறிவாளி என்று பெருமை பேசுகிறோம். அறிவாளியாக இருப்பவர்கள் சிறந்தவர்கள் என்ற மனநிலையை நாம் வளர்த்து கொண்டு விட்டோம். ஆனால் மனதால் வாழ்பவர்கள் தான் ஒருவரை பார்த்தவுடன் அவர்கள் மீது ஒரு இரக்கம் வர வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அது மனத்திலிருந்து வருவது. ஒருவரை பார்த்தவுடன் இவன் இந்த உடை உடைத்திருக்கிறான், இதைவிட சிறப்பாக நாம் இல்லையே என்று ஏக்கம் வந்தால் அது அறிவால் சிந்திப்பது. எனவே ஒருவரை நாம் அணுக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய மனமாக இருக்க வேண்டும். மனத்தில் சிந்தித்தால் மனம் மனிதனை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் இந்த தலைப்பின் அதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட சிந்தனையாக நான் இதை வைத்து, எனவே நாம் மனதால் வாழ்வோம். மனம் என்பது நம்மை போன்று மற்றவர்களுக்கும் மனம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. அவர்களும் இந்த மண்ணில் வாழ பிறந்தவர்கள், வாழ்கிறவர்கள். நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை அவர்களுக்கு தர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வந்தால் மகிழ்ச்சி நிலைக்கும். அவர்கள் அழிய வேண்டும், நாம் சிறக்க வேண்டும் என்று நினைத்தால் மன வேற்றுமை வரும், குழப்பம் வரும். எனவே நம்முடைய அறிவாற்றல் என்பது அதுதான் மதியை விதியால் வெல்வது. விதி என்பது மதி என்பது அறிவு, விதி என்பது மனம். மனம் விதியால் வெல்லப்படுகின்ற பொழுதுதான் மனம் என்பது விதி, அறிவு என்பது மதி. இன்னும் சொல்ல போனால் மனம் என்பது நம்பிக்கை. மனம் என்பது நம்பிக்கை. ஒரு மனிதன் இப்படிதான் என்ற நம்பிக்கை நம் மனதில் இருந்தால் அது நம்பிக்கை. அறிவு என்பது அதை நம்முடைய அந்த நம்பிக்கையை பகுத்தறிவு என்று சொல்லி நாம் அதை இப்பொழுது இதை பார்த்து ஒரு கல்லை பார்த்து கடவுள் என்பது நம் மனதினுடைய பதிந்தால் அது நம்பிக்கை. அதை வணங்குவோம். அதை நாம் அறிவால் இது கல் தானே, இதை ஏன் வணங்குகிறோம் என்று சிந்தித்தால் அது அறிவு வழி சிந்தனை. இதுதான் இன்றைக்கு நாம் மனதை முடக்கிவிட்டு அறிவை அதிகம் அகலப்படுத்தி கொண்டு போகிறோம். அதனுடைய விளைவு இன்றைக்கு ஏற்படுகின்ற இந்த தேக்கமும் இயக்கமும் அதனுடைய விளைவாக வருகின்ற மன உளைச்சலும் மன குழப்பமும் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நாம் வாழ பிறந்தவர்கள், நாம் வாழ வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகமும் தேவையில்லை. நாம் வாழ்வதற்காகத்தான் பிறந்தோம். வாழுகின்ற வரை நாம் சிறப்பாக வாழ வேண்டும். அதற்குரிய உரிமையும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ஆனால் நாம் வாழ்வதைப் போலவே மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அந்த எந்த சிக்கலும் வராது. மற்றவர்கள் அந்த உரிமை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சுதந்திரம் என்பதே கூட நாம் மற்றவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் செய்ய பழகினால் சுதந்திரம் எல்லோருக்கும் சமமாக இருக்கும். ஆனால் நமக்கு மட்டுமே சுதந்திரம் இருக்கிறது, நான் மட்டுமே 10 மணி நேரம் பேசுவேன், மற்றவர்கள் பேசக்கூடாது என்று நினைத்தால் அது சுதந்திரமாக இருக்க முடியாது. எனவே எல்லோருக்கும் அந்த சுதந்திரம் என்பது நமக்கு எதை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதை மற்றவர்களுக்கும் இருக்கும் என்று நம்புகின்ற நிலைதான் சுதந்திரம். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நாம் நம்மை சிந்திக்கின்ற பொழுது, இயற்கையை நாம் ஏற்கின்ற பொழுது நாம இருப்போம். நாம் மற்றவர்களாக மாற முயற்சிக்கின்ற பொழுதுதான் இந்த மனக்குழப்பம் ஏற்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, காலையில இருந்து காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நானும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்காது.
தமிழ் கவி குழுமம் இன்னும் பல விழாக்களை கொண்டாட வேண்டும். இது முதலாண்டு விழா. இந்த விழா தொடர வேண்டும். அருமை சகோதரி ராஜலட்சுமி ராஜி அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய முழுமையான உழைப்பால், நிறைவான செயலால் நம்மை எல்லாம் இங்கே ஒன்றிணைத்திருக்கிறார். அவர் வழியாக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எனவே இந்த வாய்ப்பை அனைவருக்கும் வழங்கி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி காட்ட முடியும் என்று நடத்தி காட்டியிருக்கின்ற, அதுவும் சென்னையில் நடத்த வேண்டும் என்று விரும்பி அதை சென்னையில் செய்து காட்டியிருக்கின்ற நம்முடைய ராஜலட்சுமி ராஜி அவர்களை மீண்டும் பாராட்டுகிறேன். அதை போலவே அருமை சகோதரர் குணசேகரன் அவர்கள், குணசேகரனை பாராட்டவில்லை என்றால் என்னை அவர் இங்க யாரோ பேச சொல்லுதா சொன்னாங்க, கல்வி வச்சு அடி பண்ணிட்டு. அதனால அதுக்காக நான் பாராட்டுறேன்னு இல்லை. ஒரு சிறப்பான, அதாவது ஒரு அவர் இது நம்ம குடும்பம்னு ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நடத்திட்டு இருந்தா கூட அவர் ஒரு சாதாரண நிலையில எல்லா குடும்பத்தோடு ஒரு இணக்கமாக இருந்து அணுக்கமாக இருந்து ஒவ்வொரு வேலையும், ஒரு சின்ன வேலையை கூட அவர் தன்னுடைய வேலையா எடுத்து, அவருக்கு இன்னும் திருமணம் ஆகல, திருமணம் ஆனதுக்கு பிறகு எப்படி இருப்பாருன்னு அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவர் இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சிறந்த ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்க வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருந்து சிறப்பாக செய்து அவரை ஒரு நல்ல மன வாழ்க்கை வாழுகின்ற மனிதனாக மாற்ற வேண்டும். அதற்கு நம்முடைய அருமை சகோதரி கலைவாணி குணபாலன் அவர்கள் அதற்கு முழு மூச்சாக இருக்கிறார். முதலில் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அவங்களுடைய முழு நேர வேலையாகவே வச்சுக்கிட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை விரைவில் அவர் நிறைவேற்றி விடுவார். அதனால அந்த படியை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சிறப்பாக செய்வார்கள் என்று சொல்லி, அருமை சகோதரர் வழக்கறிஞர் குபேந்திர குணபாலன் அவர்கள் சொன்னதை போல எங்களால் இயன்ற பணிகளை செய்வோம், நீங்கள் ஆதரவை தர வேண்டும் என்ற வேண்டுகோளை மட்டும் இந்த நேரத்தில் வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உலக சாதனை பெண்மணி விருதை வழங்குகிறார்கள். கடந்த மாதம் ஆவடியில் நடைபெற்ற கவிதைச்சாரல் சங்கம் நிர்வாகி பேச்சியம்மாள் பிரியா அம்மா அவர்களுக்கு இந்த விருது ஐயா அவர்களால் அவர்களுடைய ஆண்டு விழா அரங்கில் வழங்கப்பட்டது. அம்மா அவர்களும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் மேடைக்கு முன்புறமாக வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் தமிழ் கவி மன்றம் முதலாம் ஆண்டு விழாவில் தமிழ் கவி மன்றத்தின் நிறுவனர் தன்னுடைய ஓய்வு வயதிலும் அயராது தமிழ் பணியை தன்னுடைய எழுத்துக்களாலும் கவிதைகளாலும் அற்புதமாக அனைத்து குழுமங்களிலும் பகிர்வதோடு மட்டுமல்லாமல் தமிழ் குழும விழா எங்கே நடந்தாலும் தன்னுடைய முதுமையை கூட பொருட்படுத்தாமல் காஞ்சிபுரத்திலிருந்து, அது திருச்சியாக இருந்தாலும் கரூராக இருந்தாலும் வெளியூர்களாக இருந்தாலும் சென்னையாக இருந்தாலும் தவறாமல் பங்கு பெற்று தன்னுடைய கவிதையை வாசிப்பதோடு தான் வைத்திருக்கிற குழுமத்தினுடைய முதலாவது ஆண்டு விழாவை இன்றைக்கு மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அம்மையார் ராஜலட்சுமி ராஜு அம்மையார் அவர்களுக்கு உலக சாதனை பெண்மணி விருது ஆவடிக்குமார் ஐயா அவர்களின் கரங்களால் வழங்கப்படுகிறது. ஏன்னா வேர்ல்ட் ரிச் வருது ஒரு சாதாரண இது இல்லை. இதை சிறப்பாக நம்முடைய சொல்லின் செல்வர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து வழங்கி கொண்டிருப்பது ஒரு பெரிய சிறப்பான வாழ்த்துக்கள். அவருக்கு முதல் ஐயா அவர்களுக்கு ஒரு பலமான வாழ்த்தொலி இந்த இணையதளத்தில் அளிக்கும்படி கேட்டுக்கொண்டு நம்முடைய வழக்கறிஞர் அழைக்கிறேன். தமிழ் அச்சீவர்ஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டேஷன். This certificate in page 1/199/FA/2025. Certificate of Female Achiever Award 2025 is proudly presented to Mrs. Rajalakshmi Raji, founder, Tamil Kavi Mandram, for her integrated work for Tamil literature to spread the language worldwide
conducting Tamil art, cultural, literature programs, organizing Tamil conference and celebrations for the past 2 years, 2023 to 2025, in a successful manner to encourage Tamil activists. The Board of Trustees of Tamil Achievers World Book of Records Foundation hereby proudly presents Mrs. Rajalakshmi Raji with Female World Achievers Award for being a great and best female personality and an achiever of Tamil works in the year 2025. This award is presented by Kalaimamani, Sollin Silver, Mr. Avadi Kumar, President, Anaithindiya Tamil Sangam, on 1/3/2025 at the first year celebration of Tamil Kavimandram held at Saidai Duraisamy Amma Ilavasa Tirumana Mandapam, Velachery, Chennai. A.K. Niraimadi, MABL, Advocate and Commissioner of Wars, Madras High Court, Chennai, Register of Tamil Achievers World Book of Records Foundation. Avadi Kumar, Tamil scholar, received Kalaimamani and Sollin Silver awards from Government of Tamil Nadu. Founder, Tamil Achiever World Book of Records Foundation. President, Anaithindiya Tamil Sangam. Founder, Anna Tamil Beedam. President, Tamil Nadu ஆய்வு நடுவகம். நன்றி. Ladies and gentlemen, a big applause. Certificate of Female Achiever Award 2025 is proudly presented to Mrs. Kalaivani Gunabalan, founder, North Perum Kudumam, for her uninterrupted work for Tamil literature to spread the language worldwide, conducting Tamil art, cultural literature programs, organizing Tamil conferences and celebrations for the past 6 years. Once again, a big applause. For the past 6 years, from 2019 to 2025, in a successful manner to encourage Tamil activities. The Board of Trustees of Tamil Achievers World Book of Records Foundation hereby proudly presents Mrs. Kalaivani Gunabalan with Female World Achiever Award for being a great and best female personality and the achiever of Tamil works. And apart from this award is presented by Kalaimamani Sollin Silver, Mr. Avadi Kumar, President, Anaithindiya Tamil Sangam, on 01/03/2025 this evening at the first year celebration of Tamil Kavimandram held at Saidai Durasamy Amma Ilavasa Tirumana Mandapam, Velachery, Chennai, along with Mrs. A.K. Niraimadi, MABL, Advocate and Commissioner of Oaths, Madras High Court, Chennai, Register of Tamil Achievers World Book of Records Foundation, along with once again Mr. Avadi Kumar, Tamil scholar, received Kalaimamani and Sollin Silver awards from Government of Tamil Nadu. Big applause for Mr. Avadi Kumar. It's a big applause. Tamil Achiever World Record Foundation President, Anaithindiya Tamil Sangam, Founder, Amma Tamil Peedam, President, Tamil Thiran Aivu Naduvan. It's signing off for the evening. I am Gopinath.
மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிட மறக்காதீங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமான பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்போதும் இணைந்திருங்கள் உங்கள் கழக முரசு தமிழ் காட்சி உலகத்தில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.